எண்ணூர் முதல் மாமல்லபுரம் வரையிலான 6 வழிச்சாலை திட்டப்பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய திருவள்ளூர் செய்தியாளர் லோகநாதன் இணைகிறார். லோகநாதன், தற்போது அமைச்சருடன் யாரெல்லாம் இந்த ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டு வராங்க? முழுமையான தகவல்களை பதிவு செய்யுங்க. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வாகனங்கள் எண்ணிக்கையின் காரணமாக சென்னைக்குள் போக்குவரத்து நெரிசலானது தினந்தோறும் அதிகரித்து காணப்படுகிறது. இதன் மூலமாக சரியான நேரத்துக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும் நிலையானது தொடர்ச்சியாக சென்னை உள்ளே ஏற்பட்டு வருகிறது. இந்த இன்னல்களை போக்கும் வகையில் தமிழக அரசின் சார்பில் சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் இருந்து மாமல்லபுரம் பூஞ்சேரி வரையில் 133 கிலோமீட்டர் தொலைவில் 12,301 கோடி திட்டம் மதிப்பீட்டிலானது சென்னை எல்லை சாலை திட்டமான பணிகளானது கடந்த 2 ஆண்டுகளாக பணி தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. இந்த பணியானது 5 பிரிவுகளாக நடைபெற்று வருகிறது. எண்ணூர் துறைமுகத்திலிருந்து பெரியபாளையம் வரை ஒரு பிரிவும் மற்றும் பெரியபாளையத்திலிருந்து வள்ளியூர் வரை இரண்டாவது பிரிவும் மற்றும் வள்ளியூரில் இருந்து புன்னப்பக்கம் வரை 3வது பிரிவும் என தொடர்ச்சியா 5 பிரிவுகளாக பிரித்து இந்த சாலை பணிகளானது நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக சிங்கப்பெருமாள் கோவில், ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர் போன்ற இடங்களில் அதிக அளவில் தொழிற்சாலைகள் இருந்து வருவதால் அந்த தொழிற்சாலைகள் வரக்கூடிய கனரக வாகனங்கள், அதற்குள்ள உதிரி பாகங்களையும் மற்றும் தொழிற்சாலைக்கு தயாராகும் பொருட்களை துறைமுகத்திற்கு கொண்டு செல்வதற்கு சென்னைக்குள் கனரக வாகனங்கள் இயக்கப்பட்டு வருவதால் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் அதனால் இந்த வழியாக 6 வழிச்சாலையான திட்டமான பணிகள் 2 ஆண்டுகளாக தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் இந்த பகுதியில் விளையாட்டுத்துறை அமைச்சரும் மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்க அமலாக்கத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு இன்று இந்த பகுதியிலானது ஆய்வு செய்து திட்ட பணிகளை விரைந்து முடிக்க கோரி அதிகாரிகளுக்கானது உத்தரவிட்டிருக்கின்ற இந்த பணியானது வருகின்ற 2025 ஆண்டுக்குள் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அவர்கள் அதிகாரிகளிடம் ஆய்வின் போது கூறியிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி லோகநாதன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.